ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி. இன்னைக்கு மார்க்கெட்ல என்னெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நிஃப்டி ஒரு கேப் டவுன் ஓப்பனுங்க. கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகிறது நமக்கு கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்று. அப்புறம் ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட்டில் கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க் இவங்க 3 பேருமே ஹெவி வெயிட்டு மார்க்கெட்டை நெகட்டிவ் ஜோனில் இருந்தாங்க. அப்போ மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போகிற விஷயத்தில் இவங்க ஒரு தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. அதுக்கப்புறம் 26,200 கால் போட்டு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். யார் 95 ரூபாய்க்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கரெக்டாக 26,200 போட்டு 95 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணிட்டு 120 ரூபா ஹை போயிட்டு கீழே 65 ரூபா மட்டும் 68 ரூபா மட்டும் வந்திருந்தாங்க. ஆனால் இவங்களோட காமன் டீம் நேற்று 26,200 கால் போட்டுக்கு 65 ரூபாய். அதை புட் ஆப்ஷன் கட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 95 ரூபாய்க்கு கடந்தவங்க அந்த 95 ரூபாய்க்கு கீழே வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட நமக்கு 190, 200 ரூபா மட்டும் போயிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்னைக்கு நேற்றைய அட்டவணை ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா 26,200 புட் அண்ட் 300 கால் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் 26,100 கால் 100 புட். அப்போ இவங்களோட கண்ட்ரோல் ஜோனுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஸ்பாட் தான் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு பார்ப்பீங்க. ஆனால் ஃபியூச்சர் பேஸில் தான் பார்க்கணும். அது ஃபியூச்சர் பேஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர் பார்க்கக்கூடாது. வீக்லி கான்ட்ராக்டிங் ட்ரேட் பண்ணுறதுனால வீக்லி ஃபியூச்சர் பார்க்கணும். இப்போ வீக்லி ஃபியூச்சரோட இது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல 26,125 தான் நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ எல்டிபி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26,100 காலும் 26,150 போட்டும் ஒரே விலை இருக்க போறாங்க. அப்ப காமன் ஏரியாவா நம்ம பார்க்கறது 26,075 இருந்து 26,125 பார்க்கணும். அப்ப மார்க்கெட்ல நாளைக்கு வீக்லி ஃபியூச்சர் 26,125க்கு மேல இருந்தா என்ன நடக்குது, 26,075 கீழே இருந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.